வணக்கம் மக்களே. திரும்பவும் வந்து ஒரு சோகமான ஒரு நாள். இது எத்தனை வாட்டி தான் இதே இன்ட்ரோ கொடுத்துன்னு தெரியல. கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து நம்ம ஜெயிச்சிட்டு இருந்த ஒரு சீரீஸ், பிஜிடி சீரீஸ். அந்த கோப்பையை வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியா அவங்களுடைய திறமைகளை யூஸ் பண்ணி கங்காரு குட்டி தூக்கிட்டு ஓடிடுச்சு. அதை பத்தி தான் எங்களுடைய கருத்துக்கள் வந்து நாங்க சொல்ல போறோம். நாங்க வந்து பீடாக் மாதிரி வந்து ஒரு அனலிஸ்ட் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்ல போறோம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்க போறேன், அவனுக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்க போறான். நாங்க இங்க 2 பேருக்கு பதில் தெரியல அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு கேள்வி கேட்க போறோம். நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க, அதுதான் முதல் முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாசிட்டிவா வெல்கம் டு அட்டி டாக்ஸ். அதுவா? ஆமா, அதை மறந்துட்டேன். வெல்கம் டு அட்டி டாக்ஸ் மக்களே. இங்க வந்து சினிமாவை பத்தி பேசுவோம், கிரிக்கெட்டை பத்தி பேசுவோம். இந்த 2 டாபிக்கை பத்தி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பாசிட்டிவ் நோட்டோட போயிடும். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நம்ம வந்து இந்தியா பத்தி பேசிருக்கோம். ஏன் இந்தியா ஒழுங்கா விளையாடல, ஏன் வந்து அவங்க இருக்காங்க இவங்க ஏன் இருக்காங்கன்னு பேசிருந்தோம். இந்த டைம் வந்து ஜெயிச்ச டீமோட அப்படியே பாசிட்டிவா தொடங்கிடும். ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ் மொத்த சீரீஸே வந்து ஏன் ஜெயிச்சாங்க, அது முக்கியமா அந்த கடைசி மேட்சை அவங்க ஏன் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கலெக்டிவா டீம் வந்து எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணனால ஜெயிச்சாங்க. தே ஆர் நாட் ரிலையிங் ஆன் அ சேம் பர்சன் ஆர் ஒன் பர்சன். ஃபாஸ்ட் பவுலிங் போறவரானா ஸ்டார்க்கு என்னால ஒரு 3 விக்கெட் எடுக்க முடியும், போலாண்டு என்னால ஒரு 4 விக்கெட் எடுக்க முடியும், கமின்ஸ் என்னால ஒரு 3 விக்கெட் எடுக்க முடியும். இந்தியன் டீம் வந்து பும்ரா மேலேயே ரிலே ஆயிருந்தது, டிபெண்டா இருந்தது. அந்த மாதிரி இல்லாம அவங்களோட பவுலிங் யூனிட் வந்து ஒரு ஆளும் என்னால முடியும்ன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து ஹெசல்வுட் வெளியே தூக்கிடுவாங்க போல, போலாண்டு தான் உள்ள இருப்பாரு, அந்த மாதிரி போட்டுட்டு செம்ம கன்சிஸ்டன்டான லைன் அண்ட் லென்த். டெஸ்ட் மேட்சுக்குன்னு உரிய லென்த் வந்து அவர் கரெக்டா போட்டுட்டு இருக்காரு. கரெக்டா இங்க நிக்கா உண்டா, நான் இங்க தாண்டா போடுவேன், நீ முடிஞ்சா 4 அடிச்சுக்க. அதே மாதிரி பேட்டிங் எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து விராட் கோலியை தான் நம்பி இருப்பேன், நான் வந்து ரோஹித் சர்மாவை தான் நம்பி இருப்பேன், இல்லை இப்போ வந்து ஜெய்ஸ்வாலை தான் நம்பி இருப்பேன் யாரும் இல்லை. எல்லாருமே வர்றவன் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 30 ரன் அடிக்கிறான், இல்லை ஒருத்த விட்டாலும் இன்னொருத்த அடிச்சு விட்டுறான். வேறஸ் நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு விக்கெட் வந்து அடுத்து ஒரு 3 விக்கெட் நான் கன்ஃபார்மா விட்டு தான் தீருவேன். அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்க மாட்டேங்குது. எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்து மிக்ஸ் ஆஃப் ஒரு டேரிங் டிசிஷன்ஸ், இன்னொரு பக்கம் வந்து லெஜெண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட், இது 2 மிக்ஸ் பண்ணி பண்ணாங்க. இப்போ நம்ம இதுல வந்து பாதியிலே அஸ்வின் போனது வந்து பெரிய ப்ளோ நம்ம டீமுக்கு. அது மென்டல் லெவல்ல அவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமா போயிடுச்சு. அதே சமயத்துல இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா லயன் வந்து 5 மேட்ச்ல 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆனா அவர் பண்றது என்ன அப்படின்னா எக்கனாமிக்கலா போட்டு கொடுத்தாரு. 2-2.5 ரன் பெர் ஓவர் வந்து போட்டு கொடுத்துருந்தாரு. சோ அவரோட வேலை என்ன, இந்த பிச்சர்ஸ்ல இந்த கண்டிஷன்ஸ்ல அவரால் இதுதான் பண்ண முடியும். சோ அவர் வந்து ஒரு லெஜெண்ட். இப்ப நமக்கு எப்படி விராட் கோலி, ஒரு அஸ்வின், ஒரு ரோஹித் சர்மாவோ, அது மாதிரி அவங்க டீம்ல அவர் ஒரு லெஜெண்ட். அவருக்கு மதிப்பு கொடுத்து அவர் வந்து ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. சோ அதனால அவர் டீம் பிளேயிங் லெவல்ல எடுத்துட்டாங்க. அது ஒண்ணு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் மெக்ஸ்வின் வந்து ஒழுங்கா விளையாடலன்னே 2 மேட்ச் டக்குன்னு அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு கான்ஸ்டாக்ஸ் கொண்டு வந்தா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ இருக்குது. அதே மாதிரி வெப்ஸ்டர் அவர் வந்து அவரு எங்க இருந்து வந்தான்னு தெரியல, ஏதோ இப்பதான் பிராக்டிஸ் அப்படியே போன நேத்து விளையாட முடிச்சுட்டு இன்னைக்கு கண்டினியூ பண்ற மாதிரி வந்து முதல் நாள்ல இருந்து அவ்வளவு கன்சிஸ்டன்சியா இருக்காரு. லைக் பால் எந்த பால் விடணும், எந்த பால் அடிக்கணும்ன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இவர் தான் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுத்து அந்த 170 ரன்னுக்கு வரதுக்கு இவரு ஒரு முக்கியமான காரணம் தான் 50 போட்டாரு. சோ அப்படி இருக்கப்போ இவங்க வந்து எந்த லெஜெண்ட்ஸுக்கு வந்து லாங் ரோப் கொடுக்கணும்ன்றது, இன்னொரு பக்கம் வந்து யாருக்கு டக்குன்னு ஓகே நீ பெர்ஃபார்ம் பண்ணல டக்குன்னு அடுத்து ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு இந்த சீரிஸ் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி 2 மிக்ஸ் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன்சி, பேட் கமின்ஸ் வந்து ரொம்ப சைலண்டான ஒரு கேப்டனா இருக்காரு. லைக் ஒரு பாண்டிக் மாதிரியோ, ஒரு 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 தோனி, ரோஹித் சர்மா நிறைய பேசுவாங்க, விராட் கோலி நிறைய பேசுவாங்க. பேட் கமின்ஸ் பத்தி யாரும் அவ்வளோ வந்து ஹைப் பண்ணி பேசுற மாதிரி இல்ல. அவர் பாட்டில சைலண்டா வராது, மேட்ச் விளையாடுறாரு, டோர்னமெண்ட் ஜெயிக்கிறாரு போறாரு, வராரு, டோர்னமெண்ட் ஜெயிக்கிறாரு போறாரு. கேப்டன்சி வைஸ் வந்து பயங்கரமா வந்து அக்ரெசிவா எந்த பிச்சுக்கு யாரை ஆடணும், எப்படி நம்ம ஆடணும், எந்த மைண்ட் செட்ல ஆடணும்ன்றத அவங்க கரெக்டா பண்ணாங்க. எனக்கு என்னன்னா அடுத்தது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அது ஆஸ்திரேலியானாலே வந்து இந்த நெவர் கிவ் அப் அந்த ஆட்டிடியூட் இருக்கும்ல, அது இந்த டீம்னு இல்லை, எந்த கேப்டன் வந்தாலும் எந்த பிளேயர் வந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அது வந்து பால் ஊட்டி வளர்க்குற மாதிரி இந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் கொடுத்து வளர்த்துருவாங்க போல. அந்த மாதிரி எந்த இன்னிங்ஸ் ஆனா 3rd இன்னிங்ஸோ 4th இன்னிங்ஸோ திரும்புற பிச்சோ திரும்பாத பிச்சோ நான் ட்ரை பண்றேன், ஜெயிக்காதது வேற ஒரு இஷ்டம். அவங்களுக்கு ஏத்த மாதிரியே பும்ரா வந்து பவுலிங் போட வரல. அவர் அவர் படுத்துற பாட்டுக்கு எப்பாடே அப்படின்ற மாதிரி ஸ்கேன் பண்ண எடுக்க போயிட்டாரு அவரு. அப்படிப்பட்ட மனுஷன் திரும்ப பேட்டிங் கொண்டு வந்தாங்க. நீ வந்து ஒரு 2 பால் ஆடு 4 பால் ஆடுன்னு பேட்டிங்க்கு வர வச்சாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பாவமா இருந்துச்சு அவரை பாக்குறப்போ. வெல்டன் ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இருக்கு, அதையும் ஜெயிச்சிட்டு எல்லா கப்பையும் ஒரே ஆளு பேட் கப் பேரை வாங்கிட்டு போயிட்டு வாங்க. இந்த இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஃபேன்ஸை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு. அதாவது கிரிக்கெட்டை வந்து எந்த கிரிக்கெட் நல்லா விளையாண்டாலும் அதை பாராட்டுறதுன்றது ஒரு விஷயம், சூப்பர் விஷயம். அது இன்னொரு பக்கம் இந்தியா மேல வன்மமா இருக்கிறது.
ஓஹோ நீ எப்படி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஆஸ்திரேலியாக்காரெல்லாம் எவ்வளவு ஆள் தெரியுமா, அதாவது அவனுக்கு என்னமோ ஆஸ்திரேலியாக்காரங்க மாதிரியோ நம்ம வேற்று நாட்டுல இருக்கிற மாதிரியோ என்னதான் கேவலமானாலும் அந்த ஒரு பேட்ரியாட்டிக் திங்ன்றது ஒரு அவங்க நாட்டுக்காக ஆடுறவங்க கிட்ட அந்த ஒரு பேட்ரியாட்டிக் திங் இருக்கணும். என்ன இருந்தாலும் நம்ம பிளேயர்ஸ் அபியூஸ் பண்றதுக்கு நல்லா விளையாடலாம் குறை சொல்றது வேற, நல்லா விளையாடல நீ ஏன் பண்ற கமெண்ட் பண்ணலாம், குறை சொல்றது அது ஒரு மாதிரி அபியூசிவா பேசுறது, ஃபேமிலி அபியூஸ், அவங்க ஃபேமிலிஸ் அபியூஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ஆமா ஒண்ணு நம்ம பிளேயர்ஸே அபியூஸ் பண்றாங்க, இல்ல நம்ம பிளேயருக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பிளேயர் ஸ்லெட்ஜ் பண்ற மாதிரி வந்தாச்சு அவன் பொண்டாட்டி போய் திட்டுறது, இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டுபிடிச்சு அதுல போய் கமெண்ட் போடுறது, இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க. உங்களுக்கு வேற எனக்கு என்ன புரியலனா, உங்களுக்கு வேற என்னதான் பண்ண தெரியும், நான் அசிங்கமா பேசுவேன், அதான் என் முழு டைம் 24 hours ஆகணும், எனக்கு அதான் வேலை. எவனாவது ஒருத்தவன் கிடைக்கணும், ஒண்ணு விராட் கோலி கிடைக்கணும், ரோஹித் சர்மா கிடைக்கணும், இல்ல அந்த பக்கம் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எவனாவது கிடைக்கணும், எவன் பொண்டாட்டியாவது போய் திட்ட வேண்டியது, நீ கிரிக்கெட் விளையாட வர எங்க ஆளையை எடுத்து வர, நீ நான் அவ்வளவு பெரிய பிடிக்கா அப்படின்னு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. இதுதான் வந்து ஃபேன்ஸ் பத்தி எனக்கு தோணுது. அடுத்தது வந்து நம்ம இந்தியா பக்கம் வருவோம். இந்தியா பக்கம் வந்தா பேச வேண்டியது அங்கதான் இழுத்து முடிட்டு போயிடலாம், வீடியோ முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னதான் இருந்தாலும் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மனசு, லைக் நான் ஃபார்ம்ல இல்ல என்னதான் இருந்தாலும் நம்ம சொல்றோம் டிராப் ஆயிடணும் அப்படின்னு, பட் தானே முன் வந்து நான் டிராப் ஆயிக்கிறேன், நான் ஃபார்ம்ல இல்ல டிராப் ஆயிக்கிறேன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மாதிரி இந்தியன் கிரிக்கெட் பெருசா நடந்ததே கிடையாது. அதுவும் மிடில் ஆஃப் த சீரீஸ்ல கேப்டன் தான் பரவாயில்ல டிராப் ஆயிக்கிறேன், டீம் ஜெயிச்சா போதும்னு பண்ணது வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா அது என்னதான் நம்ம இங்க ஈஸியா சொல்றோம், பட் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க அது பண்றது கொஞ்சம் கஷ்டப்படணும். பட் அப்படி பண்ணாலாச்சும் அந்த ஒரு விஷயம் வந்து ஓகே ரோஹித் சர்மா இல்ல, அதுக்கு பதிலாக ஃபில்அப் பண்றதுக்கு இப்ப கேஎல் ராகுலோ மத்த யாரோ வந்து அடுத்தது டீம் நல்லா இருக்குமா, கேப்டன்சி ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி தான் அவர் தூக்குறாங்க, அவர் வந்து ஒழுங்கா விளையாடல தூக்குறாங்க, அதனால டீம் நல்லா விளையாண்டுச்சுன்னு கேட்டா இல்லை. பவுலிங்கை விட்டுருங்க, பவுலிங் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேசவே பண்ணேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சை விட்டுறலாம், ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம நல்லாவே பண்ணோம், பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு சைடுல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டிக் பண்ணிட்டோம். ஆனா செகண்ட் மேட்ச்ல இருந்து 5th மேட்ச் வரைக்கும் நம்ம கிட்ட லேக் ஆனது வந்து பேட்டிங் மட்டும்தான். இங்கன்ட்டு இல்ல, அது நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு. ஏன் அந்த ஒரு பயமா இருக்காது, ஏன்னா அவ்வளோ பிராக்டிஸ் பண்றாங்க, அவனுக்கு முழு நேர வேலையே அதுதான். அதுவும் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பட் ஸ்டில் அவங்கலாம் ஆல்ரெடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வெல் எக்ஸ்போஸ்ட் ஆனவங்க. சோ அப்படி இருக்கும்போது ரெட்டி மட்டும் தான் இந்த சீரீஸ்ல டெபியூட்டண்டா வந்தவர், மத்த எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, அதனால ஏன் அந்த ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு, அது எப்படி அவங்க டேக்கிள் பண்ணணும்ன்றது தெரியாமலையா இத்தனை மேட்ச் ஆடி இருப்பாங்க. ஒரு விக்கெட் விட்டவனே அங்க அடுத்த ஆள் ஸ்ட்ராங்கா நின்று ஆங்கர் ரோல் பண்ணி கொடுத்தாதான் அடுத்து உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும், டீம் ஸ்கோர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஒரு 300+ அந்த மாதிரி போகும். இந்த தப்பை ஆஸ்திரேலியா பண்ணாதனாலதான் அவங்க சைடு பேட்டிங் வீக்கா நம்மளுக்கு தெரியல. ஆஸ்திரேலியா என்னன்னா யாருமே வந்து ஒரு ஹெட்டை தவிர யாருமே பெருசா செஞ்சுரி அடிச்சு, ஹெட் ஸ்மித் மட்டும் தான், ஸ்மித் ஒரு செஞ்சுரி, ஹெட் வந்து 2 செஞ்சுரி என்னமோ நினைக்கிறேன். அதை தவிர பெரிய ஸ்கோர்ஸ் யாருமே அடிக்கல, எல்லாரும் 30, 40, 50, 30, 40 இப்படியே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அவங்க டீம்ல. அந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம சைட்ல இருந்துச்சுன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்ல 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் நல்லா ஆடினா இன்னொருத்தர் செகண்ட் ஃபீல்ட் நல்லா ஆடி கொடுத்தாருன்னா ஒருத்தர் சூப்பர் ஆடி செஞ்சுரி அடிக்கலாம். எனக்கு என்னன்னா யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்றாங்க, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ரொம்ப சொதப்புறாங்க. பேட்டிங்ன்ற தாண்டி எனக்கு வந்து மொத்தம் அந்த மைண்ட் செட், போன வீடியோ நம்ம பேசினது திரும்ப அதுதான், போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், அதை அவங்க கொடுக்குற அந்த பேட்டியா இருக்கட்டும், உள்ள வர்றப்ப அவங்களோட இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் கேப்டன் யாருன்றதே குழப்பம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஓகே ரோஹித் இல்ல, அதனால வந்து பும்ரா கேப்டன். அடுத்து வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரோஹித் சர்மா கேப்டன், பும்ரா வந்து வைஸ் கேப்டன். இப்போ அடுத்து ரோஹித் தூக்கிட்டீங்க, பும்ரா கேப்டனா போட்டீங்க. பும்ரா கேப்டனா இல்ல அப்படின்னா அடுத்து யார் கேப்டன்றது அவங்களுக்கு தெரியல. திடீர்னு நடுவில் வந்து சுப்மன் கில் கேப்டன் போட்டாங்க, ஆல் ஃபார்மேட் கேப்டன் வைஸ் கேப்டன் மாதிரி அவர் சொன்னாங்க. அவரும் இப்ப ஃபார்ம்ல இல்ல, அவரையும் டீம் விட்டு தூக்கிட்டீங்க. ரிட்டையர் ஆகி போன விராட் கோலி திரும்ப கூட்டு வந்துட்டு கேப்டன் ஆக்கி அவர் வந்து ஜெயிச்சு கொடுக்கணும், ஒரே மேட்ச் டக்குனு கேப்டன்சி தொப்பியை மாத்தி கொடுத்தா இது மியூசிக்கல் சேராது, மாத்தி உட்காந்து ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ ரிட்டையர் ஆகி போன விராட் கோலி திரும்ப கூட்டு வரீங்க, உங்களுக்கு அடுத்த கேப்டன் யாரு, அடுத்து இந்த டீமை லீட் பண்ண போற யாருன்னு உங்களுக்கு தெரியல. அடுத்தது யாரு எப்படி பேட்டிங் ஆடுறது தெரியல. இப்போ நம்ம லைக் போன வீடியோ நம்ம சொன்னது எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ரிஷப் பண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து ஆடணும், சிச்சுவேஷன் பார்த்து ஆடணும்னு சொன்னோம். ஆனா எனக்கு லைக் இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் நான் சந்தோஷம் கேட்டுட்டு இருந்தேன் ஒரு கேள்வி. இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்து ஆடணுமோ, பாலை விட்டு ஆடணுமோ எல்லாரும் ஷார்ட் மேக்கிங் போறாங்க. ஷார்ட் மேக்கிங் தான் என்னோட ஸ்டைலுன்னு இருக்கிற தைரியமா தில்லுக்கு துட்டுன்னு ஆடுற ஆளை நம்ம வந்து பொறுமையா விட்டு ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்னாச்சு, 90 பால் ஆடி 40 எடுத்தாப்ல. இப்போ பார்த்தா 30 பாலுக்கு 60 எடுத்துட்டு போயிட்டாப்ல. சோ இது வந்து எப்படின்னா, இது நிறைய வீடியோஸ்ல அனலிட்டிக்ஸ் என்ன சொல்றதா, ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. எவ்வளவு டீம் மோசமான சிச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க போயிட்டு அடிக்கதான் போவாங்க. அவங்களோட ஸ்டைல் அதுதான், அவங்க தான் அந்த எக்ஸ்பெக்டட் பிளேயர். இப்போ இதுக்கு முன்னாடி ஏன் அது தெரியல, இதுக்கு முன்னாடி பிஜிபி சீரிஸ் ஏன் தெரியல அப்படின்னா, ஒரு புஜாரா மாதிரி ஆளு, ஒரு ரஹானே மாதிரி ஆளு, விராட் கோலி மாதிரி ஆளு கூட வந்து பொறுமையா பார்த்து ஆடினாங்க.
அஸ்வின் எல்லாம் முட்டு கொடுத்து நின்னாரு அப்படியே விஹாரி மாதிரி. விஹாரி எல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியல, விஹாரி மாதிரி எல்லாம் எங்க போலான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, யாரு எப்படி எந்த பொசிஷன்ல ஆடணும், யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த பிச்சுக்கு யார் தேவை அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதுல வந்து அப்படியே ஓவரால் பேட்டிங்கா வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்ஸ்வால் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைன்ஸ் இந்த சீரீஸ் அகைன் ப்ரூவ் பண்றாரு. ஆஸ்திரேலியன் சாயில்ல செனா கண்ட்ரீஸ்ல பண்ண முடியுமான டவுட் இருந்துச்சு, பயங்கரமா பண்ணாரு, அக்ரெசிவா இருந்தாரு, அந்த ஒரு இளம் கன்று பயமரியாதுன்ற மாதிரி நல்லா அடிச்சு கொடுத்தாரு அவரு. பவுலிங்ல பும்ரா அப்படின்னா இந்த பக்கம் பேட்டிங்ல வந்து ஜெய்ஸ்வால் சுஷ்மா ரெட்டி இவங்க 2 பேரும் பயங்கரமா பண்ணாங்க. அடுத்தது KL ராகுல். என்ன 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 நடக்குது? என்ன அவர் வந்து அதான் ஒரு மேட்ச் ஆடுறாரு, அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மேட்ச் ஆடி கொடுத்துட்டா அப்புறம் அப்படியே அடுத்து ஒரு 10 மேட்சுக்கு நான் உள்ள இருந்துடலான்னா கண்டிப்பா முடியாது. அந்த மைண்ட் செட்ல இருந்தா கண்டிப்பா முடியாது. ஒரு மேட்ச் ஆடுறீங்களா, அட்லீஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸாவது ஒரு 40 பிளஸ் அடிச்சா போதுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஆடலாமே. நீங்க 40 பிளஸ்னா அங்க போவீங்க, உங்களுக்கு நல்லா அன்னைக்கு டே நல்லா இருந்துச்சுன்னா நீங்க 40ல இருந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி 100 ஆக்கலாம். KL ராகுல் கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி தான் லேக் ஆகுது. அவர் வந்து கரெக்டா பேட்டை விடுறதா இருக்கட்டும், நிக்கா வரதெல்லாம் அவர் கொஞ்சம் இப்படின்ற போது நிக்காய் போகுது ஒரு மேட்ச். அதுதான் KL ராகுல் கிட்ட 2 விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒண்ணு அவர் ஓப்பனிங் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்போ அவர் ஆடின விதமும், நீ திரும்ப 3க்கு போ திரும்ப ஓப்பனிங் ஆடுறப்போ அவரோட மைண்ட் செட் டிஃபரெண்ட் ஆச்சு. அது அவரை மட்டுமே முழுசா குறை சொல்ல முடியாது. அவர் பாவம் ஒரு கடத்துக்கு மேல நான் எப்படி ஆடணுன்றதே தெரியல அகைன் திரும்ப உள்ள வரப்ப நான் எப்படிப்பட்ட கேம் ஆடணுன்ற மைண்ட் செட்டே இல்லாம உள்ள வந்துட்டாரு. அது வந்து பெரிய கஷ்டம். அது ஒண்ணு. இதே இன்னும் நீ சொன்னது அவுட் ஆகிறப்போ ஒண்ணு பால விடணும் அப்படின்னா ஃபுல்லா பேட் தூக்கிடணும். ஆமா, இல்ல வைக்க போற அப்படின்னா ஃபுல் ஃபேஸ் பேட் இப்படி வைக்கணும். இப்படிதான் பட்டு போகுதே தவிர அவரு எனக்கு அது பயமா இருந்துச்சு. நீ விடுறதப்பதான் எனக்கு பயமா இருக்கியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் கிளப் லெவல் கிரிக்கெட்ல இப்படிதான் ஆடிட்டு இருப்போம் நம்ம, அந்த மாதிரி இருக்குது. நீ கிளப் லெவல் ஆடல, இன்டர்நேஷனல் லெவல் ஆடுற, உனக்குன்னு ஒரு தனி பிராக்டிஸ்க்கு ஒரு தனி செஷன் இருக்குது. வருஷம் ஃபுல்லா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கலாம். இருக்கிறதுல ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டு நம்ம இந்தியன் கிரிக்கெட் தான். இருக்கிறதே அதிக நம்பர் ஆஃப் டேலண்ட் இருக்கிறதும் நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல தான். உங்களுக்கு இல்லாத காசு கிடையாது, உங்களுக்கு இல்லாத ட்ரெயினிஸ் கிடையாது, உங்களுக்கு இல்லாத அனலிஸ்ட் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஃபிளா வந்து 2 கிரிக்கெட்டர்ஸ் இருக்கு, ரோஹித் சர்மா கோலி இருக்குது. அதை ஃபைன் பண்ண முடிஞ்சு உங்களால திருத்திக்க முடியல அப்படின்னா ஒரு இவ்வளோ, அதாவது என்ன சொல்றேன், இந்த டீம்ல வந்து பேட்டிங் கோச் ஒண்ணு கிடையாது, ஸ்பின் பாலருக்கு கோச் கிடையாது. ஏன் உங்கள்கிட்ட காசு இல்லையா? என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் நீங்க என்ன பாதி சுருட்டி உங்க அக்கௌண்ட்ல போட்டு நான் எடுத்துட்டு போறாரு கபீர் போறாரு, எனக்கு புரியல. அதுதான் ஏன் எல்லாத்தையும் தனித்தனியா ஒரு அனலிஸ்ட் வச்சு எல்லாத்தையும், அது நான் சொல்றேன், யூடியூப்ல பீடாக் வந்து டிவியில பார்த்து அவ்வளவு சொல்றாரு, நேர்ல கூட இல்ல, நேர்ல இருக்கிற அந்த டேட்டா கூட அவருக்கு கிடைச்சிருக்காது. டிவியில பார்த்து அவ்வளவு பாயிண்ட் டு பாயிண்டா கால் இப்படி நவுறுது, இங்க வருது, இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அது அந்த டீம்ல உள்ளவங்க இத்தனை ஒரு 8 மேட்ச் நியூசிலாந்து மேட்சஸோட சேர்த்து ஒரு 8 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதை ஒருத்தர் கூட வந்து பாயிண்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு இருக்கிற காசு எங்க போகுது, இவங்க ஏன் இதுக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனைன்றது அது எனக்கு புரியவே இல்லை சுத்தமா. இவங்களுக்கு இருக்கிற டைம், இவங்களுக்கு இவங்களுக்கு பிரைவேட் ஜிம் இருக்கும், பிரைவேட் ரூம் இருக்கும், காஸ்ட்லியான சாப்பாடு, காஸ்ட்லியான ஹோட்டல் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. இவங்க ஒண்ணு வெஸ்ட் இண்டீஸ் குறையும் சொல்ல முடியாது. தட்ஸ் தேர் பிரிவிலேஜ். அவங்க கண்ட்ரிக்கு ஆடுறாங்க, இதெல்லாம் அவங்க அனுபவிக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் வெல். அதுக்கு தான் உனக்கு இவ்வளவு தராங்க, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் தராங்க. கம்பீர் வந்தது வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து ஓடி சீரிஸ் தோத்தாச்சு, நியூசிலாந்து கூட டெஸ்ட் சீரிஸ் தோத்தாச்சு, ஆஸ்திரேலியா கூட தோத்தாச்சு, WTCக்கு போல, BGT இழந்தாச்சு, எல்லா ரெக்கார்டும் போச்சு. இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருந்த எல்லாமே புட்டுக்கிட்டு போயிடுச்சு. ஒரு ரவி சாஸ்திரி, அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட், இவங்க கிட்ட இருக்கிறப்போ டோர்னமெண்ட் பெருசா ஜெயிக்கலே தவிர, T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், பட் பெருசா நிறைய டோர்னமெண்ட் ஜெயிக்கலே தவிர டீம் ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா ஒரு மாதிரி போறாங்க. இப்ப நம்ம எப்படி ஆஸ்திரேலியன் டீம் இப்ப பாக்குறோமோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்தியன் டீம். முக்கியமா அது வந்து ரவி சாஸ்திரி இருக்கும்போது இன்னும் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா பல டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து கூட நடக்கும் போது நம்ம தோத்துருவோம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்ல ஜெயிச்சது, இங்க வந்து காபால ஜெயிச்சது எல்லாமே அந்த ரவி சாஸ்திரியோட பீரியட்ல. ராகுல் டிராவிடோட பீரியட்லயுமே அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி சூப்பரா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் கம்பீர் தான் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. நியூசிலாந்து கூட தோத்தப்பே பார்க்கலாம், இந்தியன் டீம் இந்தியன் சாயில தோக்கிறது பிரச்சனை இல்லை, இவ்வளவு மோசமா தோக்கிறது. அது எப்படின்னா சாண்ட்னர் மாதிரி ஒரு பவுலர், பெருசா விக்கெட்டே எடுக்காத பவுலர் கிட்ட நீங்க 7 விக்கெட் 6 விக்கெட் கொடுத்துட்டு போனதாகட்டும். அண்ட் 3வது மேட்ச் கடைசி மேட்ச் நியூசிலாந்து கூட சாண்ட்னரும் இல்ல, வெறும் அஜாஸ் பட்டேல் மட்டும் தான் அவர்கிட்ட நீங்க விக்கெட் கொடுத்து பயந்து கொடுத்ததா இருக்கட்டும். அண்ட் இங்க வந்து அஸ்வின் வந்து பாதிலே சீரீஸ்ல போனதா இருக்கட்டும். லைக் அதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் நமக்கு. லைக் அவ்வளவு பெரிய பிளேயர் நம்ம விட்டுருக்க கூடாது. நீ இரு, நான் பாக்குறேன், நான் எந்த பேரோட டீம்ல இன்க்ளூட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கணும். சரி, அதையாவது சரி, நீங்க அஸ்வின் வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நீங்க எடுத்துட்டீங்க, ஓகே. நீங்க வந்து ரொம்ப அக்ரெசிவான ஆளு, ஸ்டார்ஸ்க்காக நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க, விளையாடலன்னா பண்ணிட்டீங்க, சரி ரைட், அஸ்வின் பிகேஜ்.
அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தர் கொண்டு வந்தீங்களா, அவருக்காவது நீங்க ஓவர் கொடுத்தீங்களா பவுலிங் போடுறதுக்கு? பியூர் பேட்ஸ்மேனா ஆடிட்டு இருக்கீங்க, அதுக்கு நீ திரும்ப ஒரு த்ரூவ் ஜுரேல் ஆடிட்டு போ, சர்ஃப்ராஸ் கான் ஆடிட்டு போ, அபிமன்யு ஈஸ்வரன் ஆடிட்டு போ. பியூர் பேட்ஸ்மேன் அவர்கிட்ட இருந்து இன்னொரு 40 ரன் 30 ரன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல. பும்ரா மேலே எல்லா போக்கஸையும் போட்டு 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 அந்த மனுஷன் டயர்ட் ஆகியாச்சு. இப்போ மட்டும் அவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு வரமாட்டாரு, இன்ஜுரிட்டு போனாரு. அஸ்வின் பேசுறப்போ, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பேசுறப்போ, நம்ம அந்த இந்தியன் பேட்டிங் ஆட அப்படியே ஒன்னா வந்தோம். நம்பர் 3ல யாரு இன்ன வரைக்கும் நம்ம பிக்ஸ் ஆகல. அப்ப புஜாரான ஒரு ஆள் இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்பர் 3ல யார் ஆட போறான்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. அதான் திரும்ப நம்ம அஸ்வின் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நீங்க தூக்கணும். உங்களுக்கு சுப்மன் கில்ல திரும்ப 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 ஏன் கூட்டு வரீங்க? வேற ஆள் இல்ல அவனுக்கு, யாருன்னு கூட்டு வர்றது? அவ்வளவு பெரிய போர்டு, அவ்வளவு பிளேயர்ஸ் ஆடுறாங்க. நீங்க அபிமன்யு ஈஸ்வரன் ஒருத்தனை உள்ள கூட்டு வர, த்ருவ் ஜுரல்னு ஒருத்தனை உள்ள கூட்டு வர, ஆஸ்திரேலியா ஏ கூட பிராக்டிஸ் மேட்ச் நடக்கும் போது அவர் லோன் வாரியரா அவர் நின்று ஜெயிச்சு கொடுக்கல. அவர் மட்டும்தான் அங்க ஆடிட்டு இருந்தாரு, நல்லா ஸ்கோர் பண்ணாரு. ஒரு மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு அவர் ஒழுங்கா ஆடலன்றது அவரை டிராப் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இன்னொன்னு என்னன்னா, இந்தியன் சைடு என்ன பண்றாங்கன்னா, they are not backing the players. ஒரு மேட்ச் பரவாயில்லப்பா, நீ போடலன்னா பரவாயில்ல, அடுத்த மேட்ச் நீ ரோஹித் சர்மா உள்ள வரான்றதுக்காக நீ த்ருவ் ஜுரலை தூக்குறதுக்கு அந்த சாயில்ல அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்கான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்க கூடாது. ஒரு கீ ஸ்பின்னர் வச்சிருந்தீங்கன்னா அவர் கண்டெயின் பண்ணி தருவார் அந்த மாதிரி சாயில்ல. அது வந்து ஃபுல்லா பேசர்ஸ்க்கான சாயில். அப்படி இருக்கும்போது நீங்க அஸ்வினை பேக் பண்ணியிருக்கணும். இல்ல எனக்கு பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர்னா இப்ப 2 பேர் வச்சு ஆடுறாங்க. ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் யாரு? ஜடேஜா, சுந்தர். அதே மாதிரி அஸ்வின் ஜடேஜான்னு வச்சு ஆடி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. நாட் சேயிங் வாஷிங்டன் சுந்தர் வந்து அஸ்வினோட நல்லா பேட்டிங் ஆட முடியாத ஆள் கிடையாது. நீ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளை உள்ள வச்சுட்டு அழகா போட்டு 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 ஒரு எண்ட்ல நீ டைட் பண்ணா இன்னொரு எண்ட்ல ஒரு நல்ல பேசுற கூட்ட வந்து விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே. லைக் அட்லீஸ்ட் ஒரு மென்டலா அவர் கொஞ்சம் நல்லா யோசிச்சு போடக்கூடிய ஒரு பவுலர். ஆமா, அதுதான் சொல்ல வந்தேன். அவர் வந்து திங்கிங் பவுலர். இப்போ ஒரு இன்னிங்ஸ்ல எனக்கு விக்கெட் விழ அப்படின்னா அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லா விக்கெட் விழன்றது சோகமான ஆள் ஆகிற ஆள் கிடையாது. ஏன் விக்கெட் விழல, அவன் எப்படி ஆடுறான். ஸ்மித்தோட விக்கெட்லாம் சொல்லி சொல்லி எடுக்கிறாள். ஸ்மித்தோட எடுக்கிறதே கஷ்டம். இப்படி அதான் நம்ம இன்டர்வியூஸ் நிறைய பார்த்துப்போம்ல, இங்க பட்டு இப்படி எச்சு பட்டா பால் இவ்வளவுதான் போகும், சோ அங்க ஒரு ஸ்லிப் வை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா, இன்னும் கொஞ்சம் சைட்ல வா, இப்படின்னு சொல்லி நிக்க வச்சு விக்கெட் எடுக்கிற ஒரு ஆளு. அனாலிட்டிக்கலா நிறைய யோசிச்சு போடக்கூடிய ஒரு பவுலர். ஆமா, இவருக்கு காட்டுற ஹார்ஷான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து சுப்மன் கில்லுக்கு காட்டல. அந்த 20 ரனுக்கு தாண்ட மாட்டேங்கிறான். சுப்மன் கில் அவுட் ஆன விதத்துல எரிச்சலா இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆன பாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனப்போ அந்த பால் தான் கடைசி பால், லஞ்சுக்கு முன்னாடி கடைசி பால். அதுக்கு முன்னாடி பால் தான் ஸ்லெட்ஜ் பண்ணிட்டு போறாங்க. 4 பேர் நாலா பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, இவன் ஸ்லோவா விளையாடுவான், இன்னும் நிறைய டைம் எடுத்துப்பான், அப்படிடா இப்படிதான் சொல்லி அவனை போட்டு பயங்கரமா இது பண்றானுங்க. அழகா ஒரு டொக்கு வச்சுட்டு போயிட்டு நீ என்ன வேணா பேசிக்கோ, அழகா டொக்கு வச்சு நான் போய் சாப்பிட போறான்னு போகாம, நான் ப்ரூவ் பண்ற பாரு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லி இறங்கி வந்து அப்பயே சுத்தல இப்படி அது பாட்டு பின்னாடி போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாத பால் இது. நான் சொல்றேன், உனக்கு இந்த டெம்பர்மெண்ட் இல்லாத ஆட்களை நீங்க உள்ளார வச்சுட்டு மேட்ச் ஜெயிக்கணும், ஆஸ்திரேலியா கூட போயிட்டு ஆஸ்திரேலியால ஜெயிக்கணும், பிஜி டிகிரிட்டன் பண்ண அப்படின்னா முடியாது. உங்கள்கிட்ட வந்து டெக்னிக் இல்லையா, நிறைய இருக்குது, உங்களுக்கு டேலண்ட் இல்லையா, இருக்குது. ஆனா அது வந்து யூஸ் பண்ண மாட்டாரு. இப்ப சுமன் கில் மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு. அதுதான் ஒண்ணுமே தெரியாத பிளேயர்ப்பா, இவர் சும்மா காட்சி சுத்து வரனா பரவாயில்ல, டேலண்ட் இருக்க பிளேயர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்றதுதான் கஷ்டமா இருக்குது. அடுத்தது நம்பர் 4 பேட்ஸ்மேன். இவரை பத்தி வந்து எல்லாருமே பேசியாச்சு. ஒரு கடத்துல நம்ம சப்போர்ட் பண்ணணும். எப்படின்னா லைக் ஆஸ்திரேலியன் மீடியா வந்து கலாய்க்கிற அளவுக்கு அவர் மோசமான ஆள் கிடையாது. கிளவுனு அப்படி இப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது. திரும்பி அதான் சொல்லல, இப்ப கோலி மாதிரி ஆனா ஏன் வந்து திரும்ப ரிட்டைன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு மேட்ச் தான், ஒரு இன்னிங்ஸ் தான். ஒரு 50+ ஸ்கோர் வந்துருச்சு அப்படின்னா அவர் திரும்ப ஃபார்முக்கு வந்து எங்கேயோ போயிடுவார். ரோஹித் சர்மாவும் சரி, கோலியும் சரி, லைக் திரும்பவும் நினைச்சாங்கன்னா ஒரு மேட்ச் போதும், ஒரு இன்னிங்ஸ் போதும், திரும்ப வரது நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கு இவ்வளவு இந்த வெஸ்டர்ன் மீடியா, லைக் ஆஸ்திரேலியன் மீடியா இவ்வளவு மோசமா போற அளவுக்கு, அந்த கிரௌட் எல்லாம் மூவ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து மோசமான ஆள் கிடையாது. ஸோ அதுல வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். பட் அதே சமயத்துல அவரோட மிஸ்டேக்ஸ் வந்து திருத்திக்க மாட்டாரு. அது வந்து என்ன காரணம், ஏன் என்னன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. லைக் நம்ம பீடாக வெளியே பார்த்தா தெரிஞ்சுக்கோம், புட்டு வச்சிட்டாரு. இதுதான் பிரச்சனை, அது ஒரு லெக் மூவ்மெண்ட் தான், ட்ரிகர் மூவ்மெண்ட் தான் பிரச்சனைன்ற மாதிரி கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு அவரு. ஸோ அப்படி இருக்கப்போ அதை வந்து திருத்தல அப்படின்னா இந்த ஃபார்மேட்டும் இல்லை, எல்லா ஃபார்மேட்லயும் ரிட்டர் ஆகிட்டு போயிட வேண்டியதான். லைக் இப்போ வெளியே இருக்க சான்ஸ் கிடைக்காத பிளேயர்ஸ்லாம் பாரு, அபிமன்யு ஈஸ்வரன், சர்ஃப்ராஸ் கான், சஞ்சு சாம்சன், ஒரு த்ருவ் ஜுரேல், இந்த மாதிரி பிளேயர்ஸ் இந்த பவுலர்ஸ்ல பார்த்தா அப்படின்னா ஒரு உமேஷ் யாதவ் காணாம போயிட்டாரு, இஷாந்த் சர்மா காணாம போயிட்டாரு, புவனேஸ்வர் குமாருக்கு காணும். சோ இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் சரி, யங் பிளேயர்ஸ் சரி, ருத்ராஜ் கேக்வாட், சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எப்படாவது ஒரு சான்ஸ் தான் கிடைச்சிருமா, நான் 50 அடிச்சிடணும்ன்ற மாதிரி. ஏன்னா இன்னொரு நம்ம ரோஹித் சர்மா நீங்க தூக்குறீங்க அப்படின்னா அதே ட்ரீட்மெண்ட் விராட் கோலிக்கும் போயிருக்கணும், விராட் கோலியும் தூக்கிருக்கணும். லைக் விராட் கோலி இப்ப இருக்கிறதுனால நீங்க சொல்லலாம், அவர் கேப்டனா மட்டும் ஆடி இருக்காரு, கேப்டனா வந்து அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா, அவர் வந்து இருந்ததுனால தான் அவர் வந்தாரு, பரவாயில்ல. கேஎல் ராகுலும் கேப்டன் பண்ணிருப்பாரு, ரிஷப் பண்டும் கேப்டன் பண்ணிருப்பாரு.
சோ அது ஒரு பிரச்சனை இல்லை. வெறும் கேப்டனுக்காக மட்டும் ஒரு ஆள் ஆட முடியாது. சோ ரோஹித் சர்மா மட்டும் தூக்கிட்டு வச்சிருக்கப்போ அகைன் இவருக்கும் வந்து பிரச்சனை தான். அது இந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணலையா, சோ இப்போ ரொம்ப பெருசா தெரியுது. ஆல்ரெடி பெருசா தான் பேசுறாங்க. இப்போ இவரை தூக்கிட்டு இவரை மட்டும் வச்சிருக்கீங்க, இவர் என்ன பண்ணாரு அப்படின்ற கேள்வி வந்து இன்னும் பெருசா வருது. 10 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்சை விட்டுருவோம், மிச்சம் 4 மேட்ச்ல 8 இன்னிங்ஸ் இருக்கு பேட்டிங் ஆட. 8 இன்னிங்ஸ்லயும் ஒரு ஆள் ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்காரு. அப்படி என்ன ரெக்டிஃபை பண்ண முடியாத ஒரு ஃப்ளா அது. ப்ராக்டிஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அது சும்மா லெத்தாஜிக்கா இருக்கும். சரி அவுட்லாம் இல்லை, நம்ம இம்ப்ரூவ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா எப்படி விக்கெட்டை விடக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம மேட்ச்ல இருந்தாதான் நம்மளுக்கு ஓகே, ஐயோ விக்கெட் விட்டுருவோம், இப்படியே ஆடணும்ட்டு இப்படியே ஆடிட்டு இருப்போம். ஸோ மேட்ச்ல வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் எப்படி நம்ம விக்கெட் விடக்கூடாதுன்ட்டு இருக்கணுமோ அதே மாதிரி ப்ராக்டிஸ்ல இருந்தா உங்களுக்கு மேட்ச்ல ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஒரு கவர் டிரைவ் இங்க போடுறியா, நான் தொட மாட்டேன்டா, நீ என்னன்னாலும் போட்டுக்கிறேன், நீ வேற எப்படினாலும் என்ன அவுட் எடுத்துக்கடா, ஆனா நான் அவுட் சைட் ஆஃப்ல போடுற பால் நான் ஆட மாட்டேன்டா அப்படின்னு இருக்கிறதுக்கு என்ன. அடுத்தது இந்த மைண்ட் செட்னாலே வந்து நல்லா விளையாண்ட ஒரு ஆள் வந்து அடுத்தது வந்து ரிஷப் பண்ட்.